வணக்கம் அவர்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு மட்டன் தான். எல்லா வீட்லேயும் திருவிழா முடிஞ்சு கடை வெட்டியாச்சு. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் தான், இளம் ஆட்டுக்கறி தான். இப்போ போல் கறி நல்லா கழுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாத்தையும் தட்டி போட்டு 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வேக வச்சு ஒரு 6லேருந்து 7 விசில் வரை வச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ போல் மண் சட்டி வைக்காமல் மண்பானை வேறு அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதங்கின பிறகு சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ கட் பண்ணி போட்டு, தக்காளி கட் பண்ணி போட்டு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மட்டன் மசாலா, வீட்டில் குழம்பு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா போட்டு வதக்கி நல்லா பச்சோட பொருளுக்கு எண்ணெய் பீரளவுக்கு நல்லா தச்சு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கணும். எடுத்து பார்த்திங்கன்னா அப்புறம் வேக வச்ச கறி எடுத்து அதில் ஊற்றி அதுக்கு தேவையான குழம்புக்கு தண்ணியை ஊற்றி அந்த வேக வச்சு கறியில் உள்ள தண்ணி எடுத்து ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு தீ அதிகம் வைக்காமல் கம்மியாக வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்தால் தான் நம்ம வந்துட்டு மண் சட்டி மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. நான் வந்துட்டு சாப்பிட மாட்டேன், மட்டன் எனக்கு பிடிக்காது. என்ன மாதிரி யாரும் வந்துட்டு மட்டன் சாப்பிடாதவங்க வீட்டுக்காரங்களுக்காகவும் மாமியாருக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.